வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குபேரா மூவி ரிவ்யூ. ரீசெண்டாக குபேராவுடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு அப்படி, தம்பிகளா ஓரமாக போய் விளையாடுங்க, செங்கலை கூட நகட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினாப்புல. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம், ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. யாரை பற்றி பேசினாருன்னு தெரியாது, பட் காரச்சாரமாக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சரி, ஆடியோ லான்ச்சே இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா படம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன். குபேரா படம் எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டாவே பார்த்தரலாம். படத்துடைய டைரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேகர் கமலா. ஆக்சுவலா இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த டைரக்டர். அண்ட் இந்த படம் இன்னைக்கு பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது 3 லாங்குவேஜ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தின்னு. குபேரா நல்லா வந்திருக்கான். குபேரா ரொம்ப 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 நல்லா வந்திருக்கான். அண்ட் ஒவ்வொரு படத்துடைய எதிர்பார்ப்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த படத்துடைய காம்போல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி தக் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மணிரத்னம், உலக நாயகன், எஸ்டிஆர், ஆகா பயங்கரமான காம்போவா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்பி போனோம் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தானா, இதுவும் ஒரு சூப்பரான காம்போவா இருக்கே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என் பேர் தீபக். சரி, இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை பத்தி நான் லேட்டரா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னா தேவிஸ்ரீ பிரசாத். தேவிஸ்ரீ பிரசாத் இன்னும் எல்லாருக்கும் பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கங்குவால அவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி மறக்க மாட்டேன். எவ்வளவு உயரத்தில் போனாலும் மறக்க மாட்டேன். சோ கங்குவா அளவுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ரேஞ்சுக்கு தேவைப்படல. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா பண்ணிருக்காப்ல. பட் ஒரு சில இடத்துல நான் தான் மியூசிக் டைரக்டர்ன்றதை மக்களுக்கு காட்டணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வேலைகளையும் பண்ணிருக்காப்ல. பட் ஓவரால் இந்த படத்துக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் பாசிட்டிவ் சைடில் தான் பண்ணிருக்காப்ல. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கேமுக்கு பிளான் பண்றாங்க. அந்த ஸ்கேமுக்கு லஞ்சமா பல கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பல கோடி ரூபாயை பிளாக் மணில இருந்து ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 4 பிச்சைக்காரனுங்க பினாமியா தேவைப்படுறாங்க. அதுல ஒரு பிச்சைக்காரர் தான் நம்ம தனுஷ் வராப்ல. அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. மற்ற 3 பேர் வச்சு வேலையை முடிச்சிடறாங்க. ஆனா தனுஷ் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடறாப்புல. மறுபடியும் தனுஷை பிடிச்சி இவங்க வேலையை முடிச்சாங்களா இல்லையா, இல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையே. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம தனுஷ் அப்படி பிச்சைக்காரனாவே வாழ்ந்திருந்தாப்புல, பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேஞ்சிருந்தாப்புல. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தானா அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த உலகம் பூரா அவங்க தான். இன்னொரு பக்கம் நம்ம நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். அண்ட் இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் சார், அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாப்புல. பட் இருந்தாலும் அந்த ரோலை அக்செப்ட் பண்ணி பண்ணதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான். அண்ட் அதுக்கப்புறம் வில்லனுங்களா வருவாங்க நிறைய பேர், அவங்க எல்லாருமே கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேணும் சித்தப்பாஜி. ஆக்சுவலா படத்துடைய பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனாவே இருக்குது. ஆக்சுவலா இதை ட்ரெய்லர்லயுமே ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்கன்னே வைங்களேன். இந்த ஒன்லைனை தான் 3 ஹவருக்கு படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 ஹவர் படத்தை தியேட்டர்ல ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் எவ்வளவு என்கேஜிங்காக இருக்கணும். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, இங்கேருந்து இப்படி தப்பிச்சாரா, அங்கேருந்து அப்படி தப்பிச்சாரா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு அப்படின்னா ஆடியன்ஸும் என்கேஜிங்காக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒன் லைனை பிடிச்சி 3 ஹவருக்கு ஜவ்வா இழு 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 இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா படத்துல நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, நிறைய மெசேஜ் கன்வே பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனா பாருங்கன்னு இருக்காங்க. பிச்சைக்காரனா இருந்தா என்ன, அவனும் மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு 3 ஹவர் டைம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்குமே லேகா போயிட்டே இருக்கு. படம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கேடா அப்படிங்கிற ஃபீல்லாம் வந்துருது. ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவு. சாகவானா மேடம்? கதை
என்னையா சொல்லிட்டு இருக்க கோரச கொட்டாய் வருதுங்க. அண்ட் படம் ஒரு லெவலுக்கு மேல ஓட ஓட எப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்து நடக்க போகுது தெரியுமா, அதுக்கப்புறம் நடக்க போகுது தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே சொல்லிடலாம் போல இருக்கு. அவ்வளவு பிரெடிக்டபிள் ஆகி போச்சு. இந்த மாநாடு படத்துல சூர்யா சொல்லுவார் பாத்தீங்களா, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி, வந்தாரு மாட்டினாரு தப்பிச்சார் ரிப்பீட், வந்தாரு மாட்டினாரு தப்பிச்சார் ரிப்பீட், இப்படிங்கிற மாதிரி தான் கதையே ஓடுது. வந்தாரு மாட்டினாரு தப்பிச்சார் ரிப்பீட், வந்தாரு மாட்டினாரு தப்பிச்சார் ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. ஆனா எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. நம்ம நேஷனல் கிரஷ் ஆகி ராஷ்மிகா மந்தனாக்கு இந்த படத்துல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரோலை நான் என்னன்னு சொல்லணும்னு ஒன்றும் புரியலங்க. சரி, இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க, தனுஷ் கூட டிராவல் பண்ண வைக்கணும். சரி, எப்படியாச்சும் டிராவல் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எப்படியோ டிராவல் பண்ண வச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? தெய்வ எங்க இருக்கான்னு சொல்லு. உண்மையே சொல்லணும்னா ராஷ்மிகா மந்தனாவுடைய ரோலையே போட்டு அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த படத்துல நாகார்ஜுனா அவருடைய கேரக்டருமே நல்லா இருந்துச்சு, அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அவரையுமே விட்டு வைக்கல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் இதுக்கப்புறமும் நீங்க வில்லன் டீமோட டிராவல் பண்ணக்கூடாது சார், அப்படி டிராவல் பண்ணீங்கன்னா படம் அடுத்த லெவலுக்கு போகாது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும்னா நீங்க முதல்ல ஜம்ப் அடிக்கணும் சார், டப்புன்னு ஜம்ப் அடிங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா பிடிச்சி தனுஷ் டீம்ல போட்ட மாதிரியே இருந்துச்சு. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக் ஜி, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்துச்சு. சரி ஓகே, படம் ஒரு வழியா முடிய போதுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தனுஷ் திடீர்னு நினைச்சு இதுக்கப்புறம் நம்ம ஓடக்கூடாது, அவங்கள ஓட விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. என்னது அப்ப இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்ல மேடம், என் உலகமும் தான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. சரி ஓகே, இப்போ கிளைமேக்ஸ் சொல்லி பார்த்தா அவனுக்கு மட்டும் தான் அடிப்பாங்களா, நம்மளால திருப்பி அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்காப்ல. அப்ப கடைசி வரைக்கும் நீங்க படத்தை முடிக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா படம் முடிஞ்சு எந்திச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறமா படம் ஓடிட்டு தாங்க இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் எப்படி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதை தான். ஆனால் அது 3 மணி நேரத்துக்கு இவ்வளவு லென்த்து லேக்லாம் தேவையில்லையோ, சொல்ல வந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாலே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஈவன் இந்த கிளைமேக்ஸுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ திருப்தியாக இருந்த மாதிரி தெரியல. தனுஷுடைய கேரியர்ல குபேரா அப்படிங்கிற மூவி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்க்கும்போது டாப் லெவல்ல இருந்தாலும் ஓவரால் ஒரு மூவியா பார்க்கும்போது அவருடைய கேரியர்ல இது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது, பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ அவ்வளோதான் குபேரா மூவியோட ரிவ்யூ. யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னது முழுக்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தன் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.